பாலியல் வன்கொடுமைகள் அதிகமா இருக்கு. அப்ப நீங்க 5 வருஷம் என்ன நீங்க பண்ணிட்டு போன பிரச்சனைகள்லாம் ஏன் மேல வந்து நீங்க பழிய போடுறீங்க? திராவிட மாடல் 2.0 2 வாரத்துல அந்த மாடல் கெட்டு போயிருமா? விஜய் அவர்கள் இன்ஹெரிட் பண்ணிருக்கார். போதைனா அப்படியா? அப்படின்னா என்ன? கல்யாண வீட்லயும் போய் நம்மளை பத்தி தான் நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. தலைவர்கள் சுவாசித்தல்லையே ஒரு அரசியல் கலந்துதான் சுவாசிப்பாங்க. அப்ப இடைத்தேர்தலுக்கு உண்டான வாக்கு சேகரிப்பு களமாவும் அத அந்த மாதிரி அவருக்கு அரசியல் தெரியாம இருந்துச்சுன்னா 70 கெட்டு போகணுங்கிறதுக்காக சுடுதண்ணி ஊத்திருக்கீங்க. பாதிப்புகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் சார். அவர்கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா சார். அரசியல் களம் பரபரப்பாயிருக்கு. திரும்பவும் ஒரு பிரச்சாரத்தை பண்ணியிருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள் திருச்சியிலன்னு பல்வேறு விமர்சனங்கள். ஏன்னா முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொறுப்பான ஒரு பேச்சா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. சில திட்டங்கள் சொல்வாரு, மக்களுக்கு நன்றி தெரிவிச்சாலும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு. ஆனா மீண்டும் ஒரு பரப்புரையாகவே அவருடைய பேச்சு இருக்கு அப்படின்னு விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. எதிர்கட்சிகளாகட்டும் கூட்டணி கட்சிகள் கூட சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். எப்படி பார்க்குறீங்க அவருடைய ஸ்பீச்சை? இல்லை, முதல்ல நம்ம அந்த மீட்டிங் என்ன மீட்டிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் அவர் பேசுனது எப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அது வந்து அந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்போதைய முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணுறாரு திருச்சி கிழக்கில். அதுக்காக வந்து அந்த மக்கள்கிட்ட போய் நன்றி தெரிவிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு முதலமைச்சராக போய் அவர் பேசல. அவர் வந்து அந்த இடத்துல நின்று எம்எல்ஏ, ராஜினாமா பண்ண எம்எல்ஏ போய் நன்றி தெரிவிக்கிறார். அப்போ அந்த இடத்துல ஒரு நன்றி தெரிவிப்பு கூட்டமாகவும் பேசுகிறாரு. அதோட வந்து வரப்போகிற தேர்தலுக்கு, ஏன்னா இப்போ அவர் ராஜினாமா பண்ணிட்டனால மறுதேர்தல் வந்தாகணும் இல்லையா? அப்போ இடைத்தேர்தலுக்கு உண்டான வாக்கு சேகரிப்பு களமாகவும் அதை பயன்படுத்துகிறார். அடுத்தது, இன்னைக்கு அவர் முதல்வராக பதவியில் இருந்தாலும் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் இல்லையா? அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் சுவாசித்தல்லையே ஒரு அரசியல் கலந்து தான் சுவாசிப்பாங்க. ஃபுல்லாக நம்ம தான் ஆக்சிஜனை சுவாசிப்போம், அவங்க அரசியலையும் சேர்த்து தான் சுவாசிப்பாங்க. அரசியலை சேர்த்து சுவாசிக்க விஜய் கத்துக்கிட்டாரா? நல்ல ஆமா. இல்லைன்னா வந்து அப்படி அந்த அளவுக்கு அரசியல் தெரியலன்னு ஐயா விஜய் அவர்கள் மேலே இவ்வளோ விமர்சனம் வச்சாங்களே, அந்த மாதிரி அவருக்கு அரசியல் தெரியாமல் இருந்துச்சுன்னா 76 ஆண்டு கால திமுகவையும் 53 ஆண்டு கால அதிமுகவையும் முதல் எலெக்ஷனில் 2 வருஷம் 4 மாதத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து சேதாரப்படுத்தி இருக்க முடியுமா? அவர் 3வது கட்சியாக அதிமுகவையும் 2வது கட்சியாக திமுகவையும் நவுத்திட்டு முதல் இடத்துக்கு வந்து 2 வருஷம் 4 மாதத்தில், அதுலேயும் அந்த மீட்டிங்லேயே சொல்கிறாரு. நம்ம இதை முதல்லே சொல்லியிருந்தோம். எலெக்ஷனுக்கு அப்புறமே ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வாங்கின வாக்கு சதவீதம் 30.4, விஜய் அவர்கள் வாங்கின சதவீதம் 34.92. அப்போ பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல வரலாறுகளை வந்து படைச்சிருக்காரு. அதுல இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, அதுக்காக என்ன எம்ஜிஆர் நினைச்சிடாரு, அவர் எம்ஜிஆர் தான். அப்ப அவருக்கு வந்து தன்னிலையும் புரியுது, எம்ஜிஆருடைய உயரமான நிலையும் புரியுது. அவர் அதை கம்பேர் பண்ணவும் விரும்பல, அவர் இடத்துக்கு போகணும்னு நினைக்கலாம். நான் தனிங்கிறத சொல்லிக்கிறேன் விஜய். அப்ப அதுதான் ஒரு அரசியல் தலைவருக்காகட்டும் எந்த ஒரு மக்கள் தலைவருக்கும் அவங்க நேசிக்கக்கூடிய தலைவர்கள் பல தலைவர்கள் இருக்கலாம். இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு லெகசியை கிரியேட் பண்ணுன்றது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெருமையா இருக்கும். அப்போ அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்துல அவருக்கு உண்டான லெகசியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக வந்து எம்ஜிஆர் வந்து அவரை வந்து ஒரு மானசீகமாக நேசிக்கக்கூடிய நபராக இருக்கார், சினிமா உலகிலையும் சரி அரசியல் காலத்திலையும். பட் அதுக்காக எந்த இடத்துலையும் தான் வந்து எம்ஜிஆர் ஆயிட்டேங்கிற மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் இஸ் அ ஃபினாமினன். அதை வந்து யாருமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதை தெளிவாகவே அவர் பேசுகிறார். ஸோ அப்போ அந்த மீட்டிங் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு வந்து அது ஒரு நல்ல பெரிய கனெக்ட் ஆகக்கூடிய பேச்சு தான். என்ன ஒன்றுன்னா, விஜய் அவர்கள் ஏன் பேசலன்னு கேட்குறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் போய் பேசிட்டாருனாக்கா பல பேர்த்துக்கு பல நாள் தூக்கம் இல்லாமல் புலம்ப வேண்டிய சூழ்நிலையும் வருது. ஸோ அதனால் வந்து இது விமர்சிக்கிறவங்க விமர்சிச்சுட்டு இருப்பாங்க, நல்ல விஷயங்கள் அதுல இருந்து பாக்குறீங்க, நல்ல விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் பார்க்குறேன். திமுகவை வந்து திரும்பவும் ஆரம்பிக்கிறாரு. ஸ்டாலின் தான் நம்மளோட எதிரியாகட்டும், யாருக்கும் போட்டி, உங்களுக்கே தெரியும், டிஎம்கே விசஸ் டிவிகே, அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவங்க செஞ்சதுனால தான் பண்ண முடியல. ஸோ அகைன் திரும்பவும் திமுகவை சாடுறது, திமுகவை எதிர்நிலையாக வைக்கிறதுங்கிறத ஏன் தொடர்ந்து பண்ணுறாரு? இப்போதான் அவர் முதல்வர் ஆயிட்டாரே, அவர் மக்களுக்குள்ள நலப்பணிகளை பற்றி சொல்லலாம், அவங்க முடிஞ்சதை விட்டுட்டீங்க, இன்னமும் அந்த ஒரு விஷயத்தையே கொண்டு போயிட்டே இருக்காரு அப்படிங்கிற விமர்சனம் வந்து சரியாப்படுது இல்லை சார்? அதை எப்படி பார்க்குறீங்க? அதில் வந்து அந்த கேள்வி அவரே கேட்டு பதில் சொல்கிறார்.
இன்னும் நம்ம திமுகவை தான் இல்லையே ஏன் பதில் சொல்லிங்கன்னு கேட்கும்போது வேரில் வெண்தண்ணீர் ஊற்றிட்டு போனவங்களை பற்றி பேசாமல் எப்படி இருக்குதுங்கிறார். இப்போ ஒரு விவசாயத்தில் ஒரு மரத்தை வச்சு வர்றீங்கன்னாக்கா நீங்கள் உரம் வைக்காமல் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, மருந்து வைக்காமல் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் மரமே கெட்டு போகணுங்கிறதுக்காக சுடுதண்ணி ஊற்றிருக்கீங்க. அப்போ இந்த சமுதாயத்தில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து அவர் போதை கலாச்சாரத்தை பற்றியும் பேசுகிறார். அப்போ இந்த ஆட்சி ஏற்கனவே திமுகவினுடைய தோல்விக்கு காரணம் இந்த கஞ்சா புலக்காட்டம் பெரிய அளவுக்கு. அதை நம்ம பல நேரத்தில் பல இடத்துல நம்ம பேசியிருக்கோம். அப்போ அதெல்லாம் கட்டுப்படுத்த தவறுன நீங்கள் அந்த கஞ்சா போதை அதிகரிச்சனால பாலியல் வன்கொடுமைகள் அதிகமா இருக்கு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு அதிகமா இருக்கு. எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளி அதுவா தான் இருக்கு. தொடக்க புள்ளி அதுவா இருக்கு. அப்ப நீங்க 5 வருஷம் என்ன இருந்தீங்க? நானே பல இடத்துல கேட்டிருக்கேன். இப்ப திமுக இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பத்தி பேசுறது உள்ளபடியே மகிழ்ச்சி தான். ஆனா இந்த கடந்த 5 வருஷமா என்ன கோமால இருந்தீங்களா? இதைத்தான மக்கள் பூரா உங்களே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளா. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு புயல் அடிக்குது பவித்ரா. இன்னைக்கு நைட்டோட புயல் கரையை கடந்துருச்சு. நாளை காலையில் ஊர் அப்படியே சுத்தமா முழுன்னு போசி முழுகின மாதிரி சுத்தமாயிடுமா? சுனாமி அடிச்சுட்டு போயிருக்குது. நாளை காலையில் ஊர் பூரா சுத்தமாயிருமா? அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நீங்கள் பண்ணிட்டு போன பிரச்சனைகள்லாம் ஏன் மேலே வந்து நீங்கள் பழிய போடுறீங்க. ஏன்னா இந்த திமுக வந்து அவர் அதையும் சொல்கிறார். 6 மாதம் சும்மா இருப்பீங்க, 6 நாள் கூட சும்மா இருக்க முடியல, அரை மணி நேரம் உங்களால் சும்மா இருக்க முடியல. கல்யாண வீட்லேயும் போய் நம்மளை பற்றி தான் நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே போய் பொண்ணு மாப்பிள்ளையே வாழ்த்த வேண்டிதானே. அங்கே போய் நம்ம தோத்ததுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் தான் காரணம். அப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அதனால தான் கேட்குறேன். இந்த 2 வாரத்தில் இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்த பிரச்சாரமே என்ன? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, திராவிட மாடல் 2.0, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே நாங்கள் மாடலாக வச்சுக்கோம். அந்த மாதிரி இந்த மாடல் இருந்துருந்துச்சுன்னா, உண்மையாலுமே அவர் சொன்னது பூரா உண்மையாக இருந்துச்சுன்னா 2 வாரத்தில் அந்த மாடல் கெட்டு போயிருமா? இது என்ன ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த ஆப்பிளா இல்லை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பாலா உடனே கெட்டு போகிறதுக்கு? அப்போ அந்த அளவுக்கு தான் நீங்கள் உங்களுடைய மாடலை கட்டி வச்சுருந்தீங்களா? அப்போ அதே மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறது நீங்கள் சொன்னது பூரா உண்மையாக இருந்தால் 2 வாரத்தில் தமிழ்நாடு வந்து சீரழிஞ்சு போயிருமா? அப்போ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அவல நிலைகளை பூரா திமுக அரசாங்கத்திலிருந்து விஜய் அவர்கள் இன்னரிட் பண்ணியிருக்கார். அப்போ அதற்கு உண்டான தீர்வை வந்து அவர் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் திமுக இப்போ சொல்லக்கூடிய விமர்சனங்கள், நீங்கள் அவங்க ஐயா விஜய் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடிய விமர்சனம் பூரா என்னமோ இவ்வளவு நாள் வந்து பாலாரும் தேனாரும் ஓடி போய் இது வந்து சொர்க்கபூமியாக இருந்த தமிழ்நாட்டில் போதைனா அப்படின்னா என்ன? கஞ்சாவா அப்படின்னா என்ன? பாலியல் வன்கொடுமையா? ஐயோ அது என்ன அப்படின்னு இது எல்லாத்துக்கும் வந்து தமிழ்நாட்டில் யாருக்குமே அர்த்தம் புரியாமல் விளக்கம் தேடாகிட்டு இருந்தவங்களாட்ட இவர் ஆட்சிக்கு வந்தவொடனே இந்த 2 வாரத்தில் எல்லா குறைபாடுகளும் குற்ற செயல்பாடுகளும் நடக்கிற அளவுக்கு இவங்களுடைய அறிக்கைகளும் பேட்டிகளும் திமுகவில் இருக்கு. அதுக்கு ஒரு பதில் தான் அவர் அங்கே கொடுக்குறாரு. அதோட வந்து ஒரு படி மேலே போய் அவர் சொல்றாரு, நாம ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு திருட்டுத்தனமா அந்த வார்த்தையவே பயன்படுத்துறாரு. திருட்டுத்தனமா நீங்க எவ்வளவு சதி பண்ணினீங்க, நீங்களும் அதிமுகவும் சேர்ந்து நம்மளை ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு. அப்ப நீங்க மக்களை பார்த்துன்னு சொல்றாரு, நீங்க தேர்ந்தெடுத்த ஆட்சியை உட்கார வைக்கக்கூடாதுன்னு இவங்க 2 பேரும் திருட்டுத்தனமா எவ்வளவு சதி வேலைகள் பண்ணுனாங்க. இது ஐயா விஜய் அவர்கள் இப்ப கடைசியா தான் பேசுறாரு. நேத்து மீட்டிங்ல தான் பேசுறாரு. இது வரைக்கும் அவர் பேசுறதே கிடையாது. ஆனா இது யாரெல்லாம் பேசியிருக்காங்க? ஐயா பேபி அவர்கள் பேசியிருக்காரு, கம்யூனிஸ்டினுடைய ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. அதிமுகவிலிருந்து பிரிச்சு வந்த CV சண்முகம் குரூப் பேசியிருக்கு. ஐயா காதர் மொய்தீன் பேசுறாரு. இதுவங்கெல்லாம் யார்? எல்லாமே வந்து திமுக கூட இருந்தவங்க, CV சண்முகம் அவர்களை தவிர. அப்போ உங்க கூட்டணி கட்சியில அவரு ஏன் வந்து நீங்க தாவேக்காக்கு போய் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு ஐயா பேபி கிட்ட கேட்கும்போது ஒரு நேஷனல் சேனல்ல அவர் இவரை தான் பிரதானமா இந்த காரணத்தை தான் சொல்றாரு. அந்த அம்மா வேற அந்த ஆங்கர் வந்து சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க, ஷாக் ஆயிட்டேன். சார் நீங்க சொல்றது பெரிய குற்றச்சாட்டா இருக்கு, இன்னொரு தடவை கிளாரிபிகேஷன் கொடுக்கும்போது இன்னொரு தடவையும் தெளிவா சொல்றாரு அவர். அப்ப அந்த மாதிரிலாம் நீங்க வந்து சதித்திட்டம் தீட்டிட்டு நீங்க என்னமோ இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்க வந்து ஏதுவாக இருக்கிற மாதிரி, பாதுகாவலர்களாக இருக்கிற மாதிரி ஏன் நீங்கள் படம் போடுறீங்கிறது தான் அவர் வந்து அந்த இடத்துல பேசுறாரு. இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார், இன்னும் கொஞ்சம் என்ன சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சிருந்துருக்கலாம், மெஜாரிட்டி பண்ண முடியலங்கிற வருத்தத்தையும் சேர்த்து பேசியிருந்தார். இப்போ அவர் அந்த பேச்செல்லாம் இப்போ இந்த இடைத்தேர்தலில் வந்து பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை கட்டாயமா அதனால தான் சொன்னேன். அதை வந்து திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலினுடைய பிரச்சாரம் மட்டும் இல்ல, வரப்போற அத்தனை இடைத்தேர்தல் தொகுதிக்கு உண்டான பிரச்சாரத்தையும் அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னொரு விஷயம், இப்ப திருச்சி கிழக்குல வந்து திருமா நிப்பாரா இல்ல வேற யார் நிக்க போறாங்கன்ற பேச்சு, அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு. இன்னைக்கு திருமா வந்து இல்ல நான் நிக்கிற ஐடியால அமைச்சர் ஆகணுங்கிற ஆசையே எனக்கு இல்ல அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாரு. இப்ப யாரு நிப்பாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அவங்க மாற்று கட்சியில இருந்து வேற வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அந்தந்த தொகுதிகள்ல ராஜினாமா பண்ணிட்டு வந்தவங்க. அப்ப அங்க அவங்க நிப்பாங்கன்னா இங்க யாரு நிப்பா? ஏதாச்சும் யூகங்கள் இருக்கா சார்? அவர் அதுல க்ளூ கொடுக்குறாரு, உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தர் இந்த மண்ணை சார்ந்த ஒருத்தர் தாங்கிறாரு.
மேபி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெல்லமண்டி நடராஜன் வந்து அதிமுகலேருந்து போய் சேர்ந்து ஒரு முன்னாள் அமைச்சரும் கூட. எஸ் எஸ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவர் பிரிஞ்சு வர மாதிரிலாம் இருந்துச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் வந்து இல்லைங்கிறதெல்லாம் இருந்து அவர் தொடர்ந்து அதிமுகலே இருந்தார். அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கும் அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. மேபி அவராக இருக்கலாம். ஏன்னா அவர் ஐயா விஜய் அவர்கள் சொன்னது வந்து உங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் உங்க மண் சார்ந்தவர் போது ஒரு இண்டிகேஷன் இருக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர்களை பத்தி என்கிட்ட ஏற்கனவே கேள்வி கேட்கும்போது கூட அவர்லாம் நிக்க மாட்டார் அந்த இடத்துல. மக்கள் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க கட்சிக்காரங்க, ஆனா அந்த இடத்துல போய் நிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு எம்பி. அப்ப அப்படியே வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட வேற ஒரு நபரை கொடுத்து அவருக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம். ஏன்னா எம்பியா ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு எம்எல்ஏவா அப்படியே விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்தாலும் இன்னொரு ஒரு எம்எல்ஏவை உருவாக்குறதுக்கு தான் அண்ணன் திருமாவளவன் யோசிப்பாரு ஒழிய தான் அந்த பதவியை விட்டுட்டு வந்துட்டு எம்எல்ஏவா அவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஆசைப்பட்டார். ஓகே, அதனாலதான் தன்னை வந்து மன்னார் கோயிலினுடைய கேண்டிடேட்டாவே அறிவிச்சுக்கிட்டது. ஏன்னா இப்ப இதெல்லாம் நடக்கும். அவரே ஒரு பேட்டிலேயே சொல்றாரு, இல்ல திமுகவுக்கு வந்து தனிப்பெருமை கிடைக்காம இருக்குங்கிறத நான் எதிர்பார்த்தேன். ஆனா இந்த மாதிரி வந்து தாவேக்காக்கு இந்த மாதிரி இவர் திமுகவை நினைச்சது அப்படியே தாவேக்காக்கு இதை நான் எதிர்பார்க்கல. ஆனா வந்து கட்டாயமா கூட்டணி கட்சிகளினுடைய தேவை இல்ல, அதாவது அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம திமுகனால ஆட்சி அமைக்க முடியாதுன்னு நினைச்சேன். அப்ப நம்ம முதல்ல இதை பேசியிருக்கிறோம். இதெல்லாம் யோசிச்சு தான் அவர் வந்து அன்னைக்கே எம்எல்ஏக்கு நிற்கணும்னு ஆசைப்பட்டது. அப்ப அந்த டைம்ல கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை பண்ணி இது வந்து இதெல்லாம் தவறா போகுது, நீங்க பேசுறது பூரா மைண்ட் வைஸ் நினைச்சு எல்லாம் நீங்க எடுக்கிற டெசிஷன் பூரா மக்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருது, நீங்க வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை வந்து அந்த இடத்துல இருந்து அழுத்தம் கொடுத்து சீட்டை வந்து வெளியே வர வச்சாங்க. ஸோ அதனால அண்ணன் திருமா வந்து இதுல நிக்க மாட்டாருங்கிறது நம்மளே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இப்போ இன்னொரு விஷயமும் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு சார். அவர் இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கவனம் செலுத்தலன்னு ஒரு பக்கம், விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட தூய்மை பணியாளர்கள் கோவையில போராட்டம் பண்றாங்க. இந்த போராட்டம் பண்றதுங்கிறது திரும்ப ஒரு ஆரம்பிக்கப்படுது. எப்பவுமே மக்கள் போராட்டம்ங்கிறது இருக்கும், ஆனா இவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு பதில் சொல்லுவாருன்னு எதிர்பார்ப்பாங்களே. இப்ப விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கிறாரு, அவங்க போராட்டம் பண்றாங்க, அதுக்கு ஒரு பதில் அறிக்கை கொடுக்கலாம். இப்ப இன்னைக்கு கோவையில தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பண்றாங்க, அதற்கு ஒரு அறிக்கையோ இல்லை ஏதோ ஒரு ட்வீட்டோ இல்லை வரும்னு எதிர்பார்க்கிறோம், வருதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்டா நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முதலமைச்சர் கவனம் செலுத்தி ஒரு பதில் கொடுப்பாருங்கிற எதிர்பார்ப்பு விஜய் அவர்கள் மேல அதிகமா இருக்குல்ல, அது பொறுப்பா பண்ணுவாரா? இல்லை இருக்கும், கட்டாயமா வந்து இதெல்லாம் அவர் கவனிப்பாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா போன தடவையே திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கோர்ட் வந்து அவங்களை என்ன சொல்லுதுன்னா, இல்லை இங்கே இல்லாமல் நீங்கள் அனுமதிக்கப்பட்ட இடத்துல ஷிஃப்ட் பண்ணிருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து போட்டு அடித்து துவம்சம் பண்ணாங்க அவங்கள. அந்த நேரத்தில் ஐயா முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கூலி படம் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுலாம் தான் மக்கள் வந்து கோபப்பட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஏன் தோற்று போகணுங்கிறதுல அதெல்லாம் ஒரு காரணம். ஸோ அதனால் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி மக்களுடைய போராட்டத்தெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பார். இதையும் அந்த மீட்டிங்கில் பேசுகிறார். நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எப்பயுமே செய்யற வேலையெல்லாம் செஞ்சுட்டு என்னையும் மக்களையும் பிரிச்சிடலாம்னு நினைச்சிடாதீங்க. என்ன காரணம்னா இந்த கரண்ட் கட்டுக்கலாம் கூட சொன்னாங்கல்ல, எப்பயாவது நீங்க திமுக எதிர்கட்சியில் இருக்கும்போது பூரா பாத்தீங்கன்னா இந்த சமூக ஆர்வலர்கள், சமூக சிந்தனையாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், போதை எதிர்ப்பு பிரச்சாரர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்னு கலரா டிசைனான ஆட்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? போராட்டம் நடத்தி இந்த ஆட்களை பூரா, இந்த போலி போராளிகளை பூரா கடந்த 5 வருஷமா நீங்க எங்கேயாவது தமிழ்நாட்டில் பாத்தீங்க? அதைத்தான் அவர் அந்த இடத்துல ஞாபகப்படுத்துறாரு. இந்த மாதிரி கலரா டிசைனா ஆளை இறக்கி விடுவாங்க திமுக. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க எந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதையெல்லாம் பண்ணி எங்களை வந்து மக்கள்கிட்ட இருந்து பிரிச்சிடலாங்கிற கனவு காணாதீங்கிற ஒரு எச்சரிக்கை மணியும் திமுகவுக்கு கொடுக்குறாரு. அப்ப இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ வந்து இப்ப இன்னைக்கு பாருங்களேன், இப்ப அதிமுக ஆட்சியில எவ்வளோ போராட்டங்கள் நடத்தப்பட்ட, மாப்பிளவா போய் டீ சாப்பிட்டு வரலாங்கிற அளவுக்கு, மாப்பிளவா போராட்டத்துக்கு போயிட்டு வரலாங்கிற அளவுக்கு இவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க எதிர்கட்சியா இவங்க இருக்கும்போது. அப்படியே இந்த 5 வருஷத்துல பூரா யாரையாவது நீங்க பாத்தீங்க? சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வருவாங்க, கொத்தா வருவாங்க. சினிமால நடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பூரா திடீர்னு ஒரு சமூக ஆர்வம் வந்து பீரிட்டு பிச்சுக்கிட்டு வந்துடும். அவங்க பூரா வந்து களத்துல நிற்பாங்க. அண்டை மாநிலத்துல இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. காணா போன இயக்கங்கள் எல்லாம் உள்ளார வந்து நிற்கும். அப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதெல்லாம் பழிக்காது, அதெல்லாம் நாங்கள் ப்ராப்பராக பார்த்துப்போங்கிறது
விஜய் அவர்கள் அந்த மீட்டிங் நேத்து அதை சொல்றாரு. ரேட்டிங்ல பேசுன இன்னொரு விஷயம் வந்து அதை வந்து விமர்சனம் ஒரு சிலர் பண்றாங்க, அவரை சார்ந்தவர்கள் அதை வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்ச்சியால ஓட்டு போட்டாங்கல்ல, அப்படி நான் என்ன அப்படின்னு ஒரு ஸ்டாப் பண்றாரு. அப்போ வந்து அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ்னால, அவர் மேல இருக்கக்கூடிய அந்த ரசிகர் பட்டாளத்தினால, அவர் மேல இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சினால ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றத அவர் வந்து கோபத்தின் வெளிப்பாட ஒரு மாதிரி பேசுறாரு. அது அப்படி பேசியிருக்க வேண்டாம்னு ஒரு சிலரும், அவர் அப்படிதாங்க பேசுவாருன்னு அவர் கூட இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணி போடுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அந்த அதுல வந்து அவர் சொல்லாத ஒரு வார்த்தை, சொல்லாத ஒரு வார்த்தை, இடையில ஒரு கேப் கொடுத்த ஒரு இடம், சொல்லாத ஒரு வார்த்தைக்கு நீங்க வந்து பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு தலை சீவி பட்டு குஞ்சம் வச்சு இவ்வளவு மேக்கப் போடணுங்கிற அவசியம் இல்லை. அந்த இடத்துல அவர் சொல்லல, நாகரிகம் கருதி தான் அவர் சொல்லல, நாகரிகம் கருதியும் சொல்லல. கவர்ச்சிங்கிற வார்த்தையே நாகரிகம் இல்லாத வார்த்தை. அப்போ நீங்க வந்து இப்ப விஜய் மேல இருக்கிறவங்க பூரா ஒரு கவர்ச்சியினால ஈடுபட்டு தான் வந்து இருக்க முடியுமா? ஒரு அன்பு இருக்காதா? ஒரு நேசிப்பு இருக்காதா? இன்னைக்கு நம்மளே வந்து பல கதாநாயகர்களை பாக்குறோம், நம்ம வந்து நேசிக்கிறோம். அப்ப நேசிக்கும் அரசியல் தலைவர்களை பாக்குறோம், நேசிக்கிறோம். அப்ப நேசிப்பு வேற, கவர்ச்சி வேற இல்ல. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அது அவங்களுடைய வார்த்தையே தவறு. அதுலதான் அவர் வந்து கொஞ்சம் கோபப்பட்டு பேசுறாரு. கவர்ச்சின்றீங்க, இது சொல்றீங்க பவித்ரா. நாம் டிவி விவாதத்தில் நிறைய தேர்தலுக்கு முன்னாடி பேசும்போதே விஜய் அவர்களுக்கு கூட்டம் வரதுங்கெல்லாம் பற்றி பேசும்போது, சன்னி லியோன்னு ஒரு நடிகை இருக்காங்க, போர்னோகிராஃபி ஆக்ட்ரஸ். அவங்க அந்த நடிகைக்கு கூட தான் கூட்டம் வருது விஜய்க்கு வர்ற கூட்டத்தை விட அப்படின்னு பேசின ஆட்கள் திமுகவுடைய ஆதரவாளர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்ப அதெல்லாம் எவ்வளவு பெரிய வன்மமான பேச்சு இல்லையா? அப்ப அந்த இடத்துலலாம் அப்ப உங்களுடைய எண்ணம் என்ன, நோக்கம் என்ன? புரியுது. அப்ப நீங்க அந்த மாதிரி எல்லாம் ஒப்பீடு பண்ணப்பட்ட நபர்கள் வந்து இன்னைக்கு நீங்க கவர்ச்சின்னு பேசும்போது, அப்ப இவர் பின்விளைவு தான் இது. அதுதான் கோபத்தின் வெளிப்பாடு தான், அதனுடைய பின்விளைவு தான் இது. அப்ப நீங்க வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசியல் ரீதியா விமர்சிக்கிறீங்களா? தாராளமா விமர்சிங்க. யாருமே வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்ல, இறைவனையே விமர்சிக்கிறாங்கல்ல. அப்ப அதை விட யாரும் ஒரு மனிதன் வந்து பெரிய ஆள் இல்ல. விமர்சிக்கிறது எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. அந்த விமர்சனம் நாகரிகமா இருக்கணுங்கிறதா நம்மளுடைய பார்வை. அப்ப நீங்க வந்து ஒரு சன்னி லியோனுக்கு வர்ற கூட்டத்தையும் விஜய்க்கு வர்ற கூட்டத்தையும் அப்ப எவ்வளவு வன்மத்தோட நீங்க எல்லாம் பேசியிருக்கீங்க. அப்ப இன்னைக்கு ஆனா அவர் ஏதாவது பேசினாரா? அந்த வார்த்தையை உச்சரிக்கல. அப்ப நீங்களா அதுக்கு வந்து ஒரு கற்பனை பண்றீங்கன்னா உங்க மனசுல இருக்கிறதா அந்த இடத்துல வரும். அதாவது வந்து ரஜினிகாந்த் கூட ஒரு இடத்துல மேடையில வந்து ஒரு கதை சொல்லும் போது ஒரு கூப்பிட்டு, அது மகாபாரதமா ராமாயண கதையான்னு தெரியல, மகாபாரத கதைன்னு நினைக்கிறேன். சரி நீ போயிட்டு வந்து ஊர்லெல்லாம் நல்லவங்க இருக்காங்களா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தர் போய் பார்த்துட்டு இல்லைங்க இந்த ஊரில் நல்லவங்களே இல்லைன்னு வந்து சொன்னாராம். இன்னொரு ஆள் போய் பார்க்கும்போது ஏங்க ஊரில் நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்கன்னு சொன்னாராம். அதே ஊர் தான், அதே மக்கள் தான், இவங்க போனது அதே தான். ஒருத்தர் யாரெல்லாம் வந்து கெட்டவங்கன்னு பார்த்துருக்காரு, ஒருத்தர் யாரெல்லாம் நல்லவங்கன்னு பார்த்துருக்காரு. அப்போ இந்த அவர் சொல்ல மறந்த வார்த்தைக்கு, சொல்ல தயங்கின வார்த்தைக்கு நீங்கள் எல்லாமே வந்து அவங்கவுங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க அப்படிதான் நான் பாக்குறேன். ஓகே சார். இன்னொன்று, அவருடைய மனு ரொம்ப நாளா தள்ளுபடி ஆகாம இருந்துச்சு. இந்த புலி படத்துல இருக்கக்கூடிய ஒரு கேஸ், அவர் வந்து காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த மனு போட்டிருந்தவங்க இன்னைக்கு வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதனால இந்த மனு இன்னைக்கு தள்ளுபடி ஆயிருக்கு அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஒரு முதலமைச்சர் ஆனதால அந்த மனு தள்ளுபடி ஆயிருக்கு, அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. திமுக பண்றதுதான் இவங்களும் மறைமுகமா பண்றாங்க அப்படிங்கிற விமர்சனங்களை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. அதுதான் நடந்திருக்கா? ஏன்னா அவர் கட்ட வேண்டியதை கட்டியிருக்கலாம், இல்ல அதை கொண்டு போயிருக்கலாம். ஏன் இன்னைக்கு தள்ளுபடி ஆகுது, ஏன் அவர் வாபஸ் வாங்குறாருன்ற கேள்வி வருது. இல்ல இப்ப இது புலிங்கிறது வந்து அந்த இன்கம் டாக்ஸ் கட்டுற இஷ்யூ தானே. அது வந்து கவர்மெண்ட் எடுக்கிறது. அது வந்து ஒரு தனிநபர் ஒரு பெட்டிஷன் போட்டு பண்ணல. அதுல ஒரு தனிநபர் ஒரு பெட்டிஷன் வேற ஏதோ ஒரு கேஸ்ல போட்டிருக்காங்க, அது சம்பந்தப்பட்ட கேஸ் தெரியல, அது எனக்கு ஃபுல் டீடைல் தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்களே ஒரு தனிநபரா இருக்கீங்க, நானும் ஒரு தனிநபரா இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு இன்கம் டாக்ஸ்ல இருந்தோ வேற ஏதோ அது வந்து எனக்கு அதிகமான வரி செலுத்தணும்னு சொல்றாங்கன்னா அதை எதிர்த்து கோர்ட்ல போராடுறதுக்கு, வழக்கு தொடுத்து போராடுறதுக்கு தனி மனிதனா எனக்கு உரிமை உண்டு. அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கும் வந்து நீங்க இதெல்லாம் வந்து செய்யணுங்கும் போது அவரு நான் ப்ராப்பரா டாக்ஸ் கட்டியிருக்கேன், இது வந்து நான் எக்ஸ்பெண்டிச்சர் நான் கொடுத்துருக்கேன், அந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கு கழிச்சிட்டு நீங்க டாக்ஸ் போட்டீங்க, இப்போ அந்த எக்ஸ்பெண்டிச்சரை கழிக்க முடியாது, அதை வந்து இன்கமாக வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் டேக்ஸ் போடுறீங்க, அதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்கிறாங்கங்கிறத அவர் தரப்பில் உண்டான நியாயத்தை வந்து ஒரு கோர்ட்டில் போவாங்க. அப்போ கோர்ட்டுக்கு போகிறது வந்து எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. ஸோ கோர்ட்டு விசாரித்து அதில் என்ன தீர்ப்புன்னு சொல்லும்போது கோர்ட் இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி. இல்லை நீங்கள் வந்து இந்த வரியில் வந்து எங்களுக்கு நீங்கள் சொல்கிற கருத்தில் உடன்பாடு இல்லை, இன்னென்ன சட்ட ரீதி பிரகாரம் நீங்கள் இதை வந்து கட்டி ஆகணும்னா கட்டி ஆகணும், கட்டி ஆக வேண்டியதில்லைன்னா வேண்டியதில்லை. அதுக்காக வந்து இது ஒரு குற்றம்னு அர்த்தம் இல்லை. ஓகே, அது விசாரணையில இருக்கு, அதுக்கான தீர்ப்பு வருது. இன்கம் டாக்ஸ் டிஸ்பியூட்னா அது யாருக்கு வேணா வரும், ஒரு விசாரணை ஹவுசஸ் எப்பயுமே வரும். இது தனிநபர்களுக்கும் நிறைய நேரத்துல நடக்கும். அதை லீகலா நீங்க வந்து கான்ஃபரன்ட் பண்றீங்க, அதை பண்ணும்போது
நீதிமன்றம் என்ன முடிவு கொடுக்குறாங்களோ அதை யாராக இருந்தாலும் ஏற்று தான் ஆகணும். ஓகே சார், நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினா உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் உங்களுடைய நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். மற்றும் ஒரு சந்திப்பில் கண்டிப்பாக சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி.